யாராவது வந்து அப்பத்தா கிட்ட போயிட்டு, "உன் புள்ள சக்திவேலு உனக்கு பிறக்கலம்மா. ஆஸ்பத்திரியில உனக்கு புள்ள பொறந்தது தவறிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய பையன் ரொம்ப அழுகுறானே, புள்ள ஏங்குதே தம்பி போயிட்டான்னு" உன் மூத்த புள்ள அழுததுனால, என் மட்டும் ரெட்ட புள்ள பொறந்ததுலேருந்து ஒரு புள்ளைய உனக்காக நான் தார வார்த்து குடுத்தேன். அதுவும் உன் புருஷனுக்காக நான் நன்றி கடன் பட்டிருந்தேன். அதனால தான் நான் குடுத்தேன் என் புள்ளைய. அப்படின்னு யாரோ ஒருத்தன் வந்து சொல்லி, இப்ப சக்திவேலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொன்னா பக்கவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி நடக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நடக்கலாம். கதையில என்ன வேணாலும் கொண்டு வருவாங்க இல்லையா? கர்ப்பப்பையே எடுத்தாச்சுன்னு சொல்லிருவாங்க. புள்ளையே பிறக்காதுன்னு பார்த்தா, குழந்தை உண்டாயிருக்கு, கர்ப்பமா இருக்குன்னு சொல்லுவாய்ங்க. அந்த அளவுக்கு கதையில கோல்மால் பண்ற ஆளு, இதுல கூட பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்புறவுகளே. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது அப்படின்னு நீங்கலாம் மனசுக்குள்ள நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்? நினைச்சாலும் தப்பு இல்ல தான். இருந்தாலும் இவ்வளவு பேராசை தான். அப்படி வருதுங்க. என்னங்க பண்றது? எவ்வளோ பெரிய அர்ஜுன் சொல்லுவாங்க இல்லையா? முதல்வன் படத்துல, "கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேடா!" அப்படிங்கிற மாரி எவ்வளோதான் நல்ல மனசோட இருந்தாலும், இவங்கலாம் படுத்துற பாடுல நம்ம அப்படிலாம் நினைக்க தோணுதுங்க. ச்சே! 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 வேணாம். நல்லதே நினைப்போம். இப்ப சுகன்யா மட்டும் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதே, கொஞ்சம் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குதேன்னு பார்த்தா, "என்ன ஏத்துப்பீங்களா? சண்டை ஓடிக்கிட்டு இருக்கே, வழக்கு ஓடுதே" அப்படின்னு சொல்ல, அப்ப கோமதின்ட்டு, "என் தம்பி பொண்டாட்டிடி, நான் ஏன்டி உன்கிட்ட வருத்தப்பட போறேன்? அதானே, தம்பி பொண்டாட்டி, அண்ணன் பொண்டாட்டிலாம் வருத்தப்பட மாட்டீங்கடி. புருஷன் கூட அக்கா தங்கச்சி பிறந்தா மட்டும் அவளுக்கு ஒண்ணு சொல்லிட்டா போதும், தூக்கி வச்சுட்டு தலைக்கு மேல வச்சுட்டு, இந்த மாரிங்க, அந்த மாரிங்க, உன் அக்கா அப்படி சொன்னுச்சு, உன் தங்கச்சி இப்படி சொன்னுச்சு." நிறைய இடங்கள்ல இப்படி இருக்கு. ஒரு சில நாத்தனார்லாம் நல்லவங்களா இருக்காங்க. அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி. ஒரு சில நிறைய இடத்துகள்ல பார்த்தீங்கன்னா, புகுந்த வீட்ல ஒண்ணு ஒரு பிரச்சனைன்னா, சின்ன கல்ல அப்படியே முன்னாடி வச்சு பார்ப்பாங்க. ஆனா, தான் வீட்ல பெரிய கல்லே நடந்தாலும் தூர வச்சு, "சின்ன கல்லு தாங்க, ஒண்ணும் இல்லங்க." அப்படிதாங்க நெறைய இடத்துல நடக்குது. இது கரெக்ட்டா இல்லன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. "நீ வாடி, நீ ஏன் தம்பி பொண்டாட்டி உனக்கு ஆக்கி போட்டணும். நீ சாப்பிட்டியாம்மா?" ஆனா, ஆண்கள் வந்து பொண்டாட்டி வீட்டு சைடா இருந்தாலும் சரி, பொறந்த வீட்டு சைடா இருந்தாலும் சரி, 2 பக்கமும் கரெக்ட்டா தாங்க இருப்பாங்க. "தம்பி மச்சினன் பொண்டாட்டி தானே" அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தான் அக்கா, தங்கச்சி எல்லாமே ஒரே மாரி தான் நெனைப்பாங்க. இப்ப பார்த்தீங்களா, "ஏய் சூர்யாவுக்கு சாப்பாடு எடுத்து வந்து போடு" அப்படிங்கிறாரு. ஓடுதுங்க, வைக்குதுங்க. எல்லாம் ஜாலியா இருக்காங்க. ஆனாலும் அந்த வால நிமித்துனா அதோட குணம் மாறாது. அப்படியே சுருட்டிட்டு மேல நிமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம பாண்டி தாங்க. கடைக்கு தான் அவன் போறான்ல. செந்தில இப்படி ஆக்குனதே இவர் தாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு புழுவ குத்தி அதுக்கு கொடுக்கு முளைக்க வைக்கிறதே ஒரு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா? அது நம்ம பாண்டி தாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நம்ம சரவணனும், கதிர் மாரி ஆக முடியுமா? விட்டு குடுத்து போறதுக்கு. சரவணன் இன்னைக்கு சொன்னாரு பார்த்தீங்களா? "டேய் கதிரு எதா இருந்தாலும் ஒண்ணும் இல்லன்னு மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம். வச்சுக்கினா எதுக்கு வச்சுக்கிறாங்க? அடுத்தவங்க நோகக்கூடாது. அடுத்தவங்க போயிட்டு போறாங்க. போனா போது. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, கஷ்டத்த அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற தங்க குணங்க நம்ம கதிருக்கு." அதத்தான் இப்ப சரவணன் சொல்றாங்க. "இல்ல நான் எதார்த்தமா சொன்னேன். வேணுக்குலாம் சொல்லல." ராஜி எந்திரிச்சு போனத பார்த்தீங்களா? ஐயோ! உண்மையில நடக்கிறது அப்படியே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சுச்சுங்க. ஒரு புருஷன் வீட்ல சண்டை நடந்துச்சுன்னா, அவங்க வந்தா அப்படித்தாங்க எந்திரிச்சு போவோம். நானா நடந்திருக்குங்க. ரொம்ப பேசிட்டாருன்னு நான்லாம் எந்திரிச்சு போயிருக்கேன். ராஜி பண்ணது எனக்கு கண்கூட தெரிஞ்சுச்சு. அப்ப "நில்லுப்பா" அப்படின்னு பேசுனாங்க இல்லையா? ஆனா இந்த மாரி நில்லுப்பான்னு எங்க வீட்லலாம் பேசல. அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாய்ங்க. போனா போட்டும் அப்படிங்கிற மாரி. அப்ப கேட்கையில, "என் புருஷன பத்தி பேசுனீங்கல்ல?" சரவணன் இருந்துட்டு, "விட்றா, அவங்க புருஷன பத்தி பேசுனா கோவம் வரத்தானே செய்யும்." அப்படிங்கிறதும், "ஏப்பா மீனா நீ வருவீல்ல?" நானும் என் புருஷன பத்தி சண்டை போட்டா வருவேன் தான்." அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கடைக்கும் போறாருங்க. ஒரு வகையில நான் சும்மா தானே இருக்கேன்னு சொன்னா, சும்மா இருந்தா அப்படித்தான் நினைக்க தோணும். சாப்பிட போயிலேன் இதே மாரி சொல்லலாமா? அப்படியே சொல்லிடுறாரு பாண்டி. இவன் நல்லவனா, கெட்டவனா நாயகன் டயலாக் தாங்க பாண்டிய பார்த்தா வருது. நேத்து தானங்க நெனச்சோம், சொத்தெல்லாம் எழுதி வச்சோன்னா, ச்சே வேற லெவல்டா, நீ மனுஷன்டா, நீ மனுஷனா இல்ல, நீ தெய்வம்டா அப்படிங்கிற அளவுக்கு ரேஞ்ச தூக்கி வச்சிருந்தா அந்நியன் ரேஞ்சுக்கு, அப்படியே அடுத்த நாளே அம்பி மாரி சொய்யின்னு கீழ இறங்கிருச்சு நம்மள மனசுல இருக்க எண்ணம். அப்படியே சாப்பிட்டுட்டு கீழ சொன்னா, ஒரு மனுஷன் தூங்கையில அடாவடியா எழுப்புறது வந்து, அதாவது ஸ்கூலுக்கு போணும், வேலைக்கு போணும், 9 மணி தூங்குனா அத எழுப்பலாம். ஆனா அன்டயத்துல ஒரு 12 மணி தூங்குறது, மத்த நேரத்துல தூங்கையில எழுப்புறது பாவச்செயல்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் படத்துல. நம்ம சிஎம் சார் அப்பா தான் சொல்லியிருக்காரு, தூங்கையில எழுப்புறது பாவம் அப்படின்ட்டு. அதே மாரி சாப்பிடையில அன்னத்துல கை வச்சவன விட மாட்டேன், கன்னத்துல கை வச்சவன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி சாப்பிட்டுட்டு கீழ சொன்னோனே புள்ள என்ன பண்ணுது, இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு சொல்றேன் கேளுங்க. செந்தில் என்ன பண்றாரு, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்?
கைய கழுவிட்டு எந்திரிக்கணும். இல்லன்னா டப்புன்னு உதறிட்டு எந்திரிக்கணும் இல்லங்க. கவனிச்சீங்களா யாராச்சும்? கவனிக்கலன்னா இன்னொரு வாட்டி போய் பாருங்க டெலிகிராம்ல. என்ன பண்றாரு, டக்குன்னு தட்டோட தூக்கிட்டு போறாருங்க. தட்டோட போயில நினைச்சேன், ஆஹா காமெடி இருக்கு அப்படின்னு. உள்ளுக்கு போனோனே இவங்கலாம் சாப்பிடையில திட்டுறாங்க பாண்டிய. பாருங்க புள்ள சாப்பிடாம போயிட்டான். நீங்கலாம் அறிவே இல்ல போங்க அப்படிங்களே. வாடி அவனாவது சாப்பிடாம அதெல்லாம் வந்து சாப்பிடுவான் போ. அவருமே கவனிக்கல போல இருக்கு. இல்ல கவனிச்சு கூட சொல்லலாம். இப்ப என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கு போக மீனா எந்திரிச்சு போகுது. கோமதி எந்திரிச்சு போக, இருங்க என்னடி இருங்க என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னா போய் ரூமுக்குள்ள போய் கதவை லைட்டா சாத்திட்டு உட்காந்துக்கிட்டு அந்த தட்டுல இருக்க சோற யாரு இவர் திட்டினா நான் கோச்சிட்டு போயிடுவேனா என்ன? எனக்கு சோறு தான் முக்கியம். என் வயிற்றுக்கு சோறு முக்கியம். இவங்க ரோசத்தெல்லாம் பார்த்தா ரோசமா சோறா சோறு தான் அப்படின்ட்டு கப்பு 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 கப்புன்னு அடிக்க மீனாவும் கோமதியும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடப்பாவி மக்கா அப்படின்னுக்கிட்டு இருக்கல பின்னாடி எல்லாம் வந்து நிக்குதுங்க. உள்ளார போறாங்க மீனாவும் கோமதியும். டேய் என்னடா பண்ற அப்படின்னு காதை பிடிச்சு திருக. ஆமா அப்படின்னு சொல்ல டேய் சரி சரி சாப்பிட்றா சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. கடைசி வாக்கி தான் போறாங்க. சாப்பிட்டு முடியட்டும் புல்ல அப்படின்னுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காதை திருக எந்திரிக்கிறாரு. என்னடா பின்ன உன் புருஷன் பேசுறது ரைட்டா? இப்படிலாம் பேசுறாரு. அவரு பேசுறது தப்பு தான் இல்லைங்கள. ஆனா நீ ஒரு கோல்மால் பண்ணியடா. என்ன நான் பண்ணேன்? இல்ல கோவப்பட்டு எந்திரிச்சு வந்தியே. ஆமா நான் கோவப்பட்டு தான் எந்திரிச்சு வந்தேன். கோவப்பட்டு எந்திரிச்சு வந்தா சோத்தை எடுத்துட்டு வந்திருக்க கூடாதுடா. அது நான் கோவப்பட்டு எந்திரிச்சு வந்தது உங்க புருஷன் பேசுனதுக்கு. சோத்தை எடுத்துட்டு வந்தது அது என்னோட பாவப்பட்ட வயிற்றுக்கு. அதை நான் பட்டினி போட முடியாது. உங்க புருஷன் மாதிரி அடுத்த வயிற்றுல அடிக்கிறாள் நான் இல்ல. ஈவு இறக்கம் இல்லாதவெல்லாம் இல்ல. என் வயிற்றுல இருக்க புழு பூச்சி எல்லாம் கேட்கும். எங்கடா சாப்பாடு செந்திலுன்ட்டு. அதுகளுக்காக தான் நான் எனக்கா எடுத்துட்டு வரலையே அப்படின்னு வலிச்சு நக்க டே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க 2 பேரும். அடுத்து பார்த்தா ஏண்டா நீலாம் சந்தோஷமா இருக்கிற பாவண்டா கதிர்கிட்ட பேசுனியா அப்படிங்கிறாங்களா. பேசுறேம்மா பேசுறேன் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிறாங்களா. கதிர் உள்ளுக்குள்ள போய் உட்காந்துருக்காரு. சரவணன் நம்ம செந்தில் போறாங்க. போயிட்டு ராஜியும் கதிர் இருக்கல செந்தில பாத்துறாங்க. ராஜி எந்திரிக்குது. இந்த சைடு உட்காந்துருக்கிறதுனால ஆசைப்படிக்கு முதுக காமிச்சிட்டு உட்காந்தனால செந்தில் பின்னாடி வர்றது தெரியல. ஏன் ராஜி ஏன் எந்திரிக்கிற அப்படிங்கல. ஒன்னும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்ல போயில விடு எனக்கான நீ பயப்பட வேணாம் விடு. வீட்டுல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது அதை பத்திலாம் நீ நினைக்காத. இல்ல செந்தில் நிக்கிறாரா இப்படி கைய காமிச்சிடாரு. சும்மா இரு ஒன்னும் சொல்லாதுன்ட்டு. நீ என் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கடா உனக்கு நான் இப்ப சொல்றேன் பாரு அப்படின்ட்டு. ஏங்க செந்தில் மாமா திட்டுனாரே அதை பத்தி உங்களுக்கு கோவம் இல்லையா? எனக்கு கோவமா வருது தெரியுமா? எப்படிங்க அவர் உங்களை பத்தி பேச போச்சு அப்படின்னு சொல்ல. ஏ எதுக்கு நீ இப்பெல்லாம் பேசுற? அதெல்லாம் நீ பேசாத. ஏன் அவர் உங்களை பத்தி போட்டு கொடுக்குறாரு காசு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஏய் அண்ணன் பேசுனதுல தப்பு என்னடி இருக்கு? என்ன சொல்றீங்க? ஆமா அப்பா ஓரவஞ்சம் தானே பண்றாரு. என்கிட்ட கொடுத்த காசை விட்டு கொடுத்தாருல அதே மாதிரி அண்ணனுக்கு விட்டு கொடுக்கலாம்ல. ஒன்னும் என்கிட்ட கேட்காம இருக்கிறது தப்பு இல்ல. என்கிட்டயும் கேட்டிருக்காரு தான் இல்லைங்கள. அண்ணன்ட்ட மட்டும் கிடுக்குப்படியா பிடிச்சி வாங்கினார்ல. அது யாரா இருந்தாலும் கேட்கத்தானே செய்வாங்க. ஓ அப்ப நீங்க இப்படிதான் கேட்டிருப்பீங்களா? செந்தில் மாமா கொடுக்காம இருந்தா உங்ககிட்ட மட்டும் கேட்டிருந்தா? இல்லடி நான் கேட்டிருக்க மாட்டேன். அப்புறம் என்ன என்னமோ நான் நியாயம் மாதிரி பேசுறீங்க. ஏய் நான் கேட்டிருக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவர் கேட்டது தப்புன்னு சொல்லலையே என்னங்க சொல்றீங்க அப்படின்னு ராஜி கேட்க. ஆமா அதே இயற்கையா எல்லாருக்கும் வர்ற குணம். எனக்கு அந்த குணம் வரல. பேசுறதுக்கு வராது. மத்தபடி நானாவே இருந்தாலும் தோணுனாலும் கேட்காம இருப்பேன் அவ்வளவுதான். அதனால செந்தில் அண்ணன் பேசுனது தப்புன்னு சொல்லாத. அது சரிதான் அப்பா பேசுறது தப்பு அப்படின்னு சொல்ல. அப்போ உங்க அண்ணன் மேல கோவமே வரலையா? ஏய் நான் அதை தப்பா நினைச்சா தாண்டி கோவிக்கிறதுக்கு அப்படிங்கல பின்னாடி இருந்து சரவணா ஐயோ டென்ஷன் கதிரு அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கிறாருங்க செந்தில். அப்படின்னு திரும்ப என்னண்ணே என்ன 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 மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க அங்க வாசல்ல இருந்து கோமதி மீனா எல்லாம் நிக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் பார்த்தேன். ஏன் எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்க? டே கதிரு நீ நான் சொன்னேன்டா நீ நல்ல வேணும் அப்படின்னு சரவணே வர அங்க சுகன்யா பழனி எல்லாம் வராங்க. பாண்டியுமே கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறாரு. என் மயன் கதிரு சொக்க தங்கண்டா அப்படின்னு மனசுக்குள்ள பெருமையா நினைக்கிறாரு. கொஞ்சம் துடுக்குத்தனமா பேசுவான். அதுவும் என்கிட்ட மட்டும் தான் பேசுவான். மத்தபடி குடும்பம்னா எப்படி இருக்கான்னு அவர் பெருமையா நினைக்க இங்க செந்தில போட்டு கைய பிடிச்சு கண்ணுல வச்சுட்டுட்டே இது உன் காலுடா கையிலடா மன்னிச்சுக்கடா அப்படிங்கிற. அண்ணே நான் தப்பாவே நினைக்கலைங்கிறேன் அப்புறம் ஏன்னு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. மீனா பாக்குதா? என்னக்கா பாக்குற? லாலா லாலா பாட்ட போடுவோமா அப்படிங்கிற. சரி சும்மா இரு ஒரு பாசமலர் ரீல்ஸ்ல போயிட்டு இருக்கு பேசாம இரு அப்படிங்கிறாங்க. என்ன நாங்க அடிச்சுக்குவோம் அப்படின்னு குழுக்குழுன்னு ரசிக்கலான்னு பாத்தீங்களா? அது இந்த ஜென்மத்துக்கு முடியாது. நாங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவோம். ஆனா அப்பவே அணைச்சுக்குவோம். நாங்களாம் ஐயனார் குடும்பமும் எங்க குடும்பமும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. ஐயனார் குடும்பமா என்ன? நீ பார்த்தது இல்லையா? அங்க அடிச்சுக்குவாங்க கூடிக்குவாங்க. அது மாதிரி தான் நாங்களும். நம்பிட்டோம் என்ன நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கல. அண்ணே விடுனே அப்படின்னு சொல்லி கதிர் தடுக்க. இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே கோவம் இல்லையா மாமா கதிர் அப்படின்னு மீனா வந்து சொல்ல. என்ன நீ இப்பெல்லாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ விடுங்க.
வந்து கேக்குது. "கதிரு, உனக்கு செந்தில் மேல வருத்தம் இல்லையாடா?" "ஐயோ! அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா." அப்பதான் சரவணன பாக்குறாங்க செந்திலு. "என்ன அண்ணன பாக்குற?" "இல்ல அண்ணன் சொன்னுச்சு அப்ப. ஒண்ணும் இல்லன்னு கதிரு விட்டுட்டு போயிருவான்டா டேக் இட் ஈஸியா. நீ கவலைப்படாதன்னு சொன்னுச்சு. ஆனாலும் நான் பேசுனது தப்புன்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் சொன்னதில்ல. எனக்கே தெரிஞ்சுச்சுடா. என்ன மன்னிச்சுருடா மறுபடியும் கட்டிப்பிடிக்க. ஐயய்ய! விடுங்க அப்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ எப்ப நீ ரூமுக்குள்ள வந்த? நான் அப்பயே வந்துட்டேன்டா. ராஜி என்ன பாத்துட்டு தான் பேசவே ஆரம்பிச்சுச்சு. அடி பாவி! ராஜிய பாக்குறாரு கதிரு. ஏன்டி நீ பாட்டுக்கு அண்ணன் இருக்கையில இப்படி கேள்வி கேட்டிருக்கியே! நான் ஏதாவது சொல்லியிருந்தா? ஆ உங்கள பத்தி எனக்கு தெரியும். என் கதிரு எப்பவுமே கரெக்ட்டா பேசுவான்னு, யாரையும் விட்டுக் குடுக்க மாட்டான்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் சொன்னேன். ச்சே! நீ புரிஞ்சா கூட நான் புரிஞ்சுக்கலையேன்னு செந்தில் அழுக, "விடுங்க மாமா. நான் எவ்வளோ நம்பி கேட்டேன் பாத்தீங்களா? மத்த நேரத்துல வேற ஒருத்தர் வந்தா, ஐய்யய்யோ! ஏதாவது நம்ம புருஷன் உளறிருவாரோன்னு பயப்படலாம். ஆனா, எப்பவுமே என் புருஷன் கதிரு தங்கம். நெருப்புல போட்டாலும், நீர்ல அணைச்சாலும் அவர் எப்பவுமே ஜொலிப்பாரு. அதனால தான் நான் நம்பி கேட்டேன். என் புருஷன பத்தி தெரிஞ்சுக்கணும்ல? தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ராஜி என்ன மன்னிச்சிடுமா. ம், ம். பரவால்ல. ஏய் என்ன பரவால்லங்கிற? எங்க அண்ணன அப்படிலாம் பேசக்கூடாது. கதிரு அப்படின்னு மறுபடியும் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் ராஜிய வந்து இருக்க கதவ சாத்திட்டு கட்டி புடிச்சு தூக்குறாரு. "என்ன கதிரு என்ன? ராஜி நீ என்ன எவ்ளோ நீ நம்பி வச்சிருக்கிற" அப்படின்னு சொல்ல, "என்ன நம்புனேன்? ஏய் நீ என் மேல அவ்ளோ கான்ஃபிடென்ட் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்னு. என்ன எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவே உன் காலடியில விழுந்து கிடக்குறாருன்னா பார்த்துக்க." "நிஜமாவா?" "ஆமா. 24 மணி நேரமும் கதிரு, கதிரு, கதிரு நல்லவன், கதிரு நல்லா வளர்த்துருக்காரு, கதிரு நல்லா வளர்த்துருக்காரு. நான் தேடினா கூட இப்படி மாப்பிள்ளை கிடைக்காது. கதிரு உனக்கு கிடைக்க குடுத்து வைக்கணும்." புராணம் தான். கந்த சஷ்டி கவசம் மாரி உன் புராணம் தான் பாடிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கயேன். ஓ! அப்போ உங்க அப்பா சொன்னதுனால தான் என்ன புரிஞ்சுக்கிட்டியா? ச்சே! ச்சே! உன்ன நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன்டா. ஐ லவ் யூ டா கதிரு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில முட்டிக்கிட்டு 2 பேரும் கட்டி புடிச்சு கிஸ்ஸ குடுத்து அப்படிதான் ஒரு ஹேப்பில போயிட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா நல்லா தானே இருக்கும். இத பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.